அட என்னய்யா இது? வெஸ்ட் இண்டீஸை ஃபாலோ ஆன் பண்ண சொன்னதான் சொன்னோம். இப்படி பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேட்டிங் பண்ணா நம்ம எப்போ மேட்சை முடிக்கிறது? இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. நேத்து நாள் முடிவில் வெஸ்ட் இண்டீஸ் 140 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. நேத்தே 4 விக்கெட் போயிடுச்சு. இதை வந்து பார்த்தவொடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுத்து வேகமாவே வெஸ்ட் இண்டீஸை ஆல் அவுட் பண்ணணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல குல்தீப் யாதவ் வந்தாருங்க. மனுஷன் நான் விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மனுஷன் சாய்கோப்போட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்து கொஞ்ச நேரத்துல இம்லாக்கோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க. இதெல்லாம் எனக்கு பத்தாதுப்பா, இன்னைக்கு 3வது விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கிரீஸோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு. இது மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தாருங்க. சரி, வெரிக்கன் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரோட விக்கெட்டை வெறித்தனமாக நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சிராஜ் வந்து வெரிக்கனோட விக்கெட் வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் பும்ரா ஒரு விக்கெட்டு, குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட்டுன்னு சொல்லி இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் 248 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா இருந்துக்கிட்டு எப்பா எங்களுக்கெல்லாம் பேட்டிங் பண்ண மூடல, நீங்களே பேட்டிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபாலோ ஆன் கொடுத்துட்டோம். சரி, வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோ ஈஸியாக விக்கெட்டை விட்டு கொடுக்காம சீரியஸாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா சிராஜ் வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்கள சீரியஸாக விளையாட விட்டுவேனா, சீரிப்பாய தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மனுஷன் சந்திரபாலோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் அத்தன்சேவோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க. சரி, 2 விக்கெட் வந்து போயிடுச்சு, இனிமேல் அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்து ஈஸியாக வெஸ்ட் இண்டீஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் கேம்ஃபலும் சாய்காப்பும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை இன்னைக்கு கடைசி வரைக்கும் உடைக்கவே முடியலங்க. ஏன்னா 2 பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்தி போட்டாங்க. இதுலேயும் ஹேம்ஃபெல்லு நான் வந்து செஞ்சுரி நோக்கி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை நாளைக்கு வேகமாக உடைக்கணுங்க. எவ்வளோ வேகமாக இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறோமோ அவ்வளோ வேகமாக தான் நம்ம வந்து மேட்சை வின் பண்ண முடியும். இவங்களை விளையாட விட்டு வேடிக்கை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் நாள் முடிவில் 173 ரன் எடுத்திருக்காங்க. 2 விக்கெட் தாங்க வந்து போயிருக்கு. இன்னும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து 97 ரன்னு தான் வந்து பின்தங்கியிருக்காங்க. அதனால நாளைக்கு நம்ம இந்தியா என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுத்து வேகமாக வெஸ்ட் இண்டீஸை ஆல் அவுட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஆல் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இன்னிங்ஸ் வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஏன்னா இதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஆட விட்டு அவங்கள நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க விட்டு அவங்க 200 ரன்னுக்கு மேலெலாம் லீட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த மேட்சை வின் பண்ணுறது நமக்கு வந்து கஷ்டமாக போயிருங்க. அதனால் எப்படியாவது இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வெஸ்ட் இண்டீஸை வேகமாக ஆல் அவுட் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.